வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் அவர் டியர்ஸ் பெட்ஸ் கனெக்ட். ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமலே என் வீட்டில் அந்த காலத்துலேருந்து வந்த பரம்பரை, போர் வீரர்கள் பரம்பரையில் வந்த ஒருத்தனை வளர்த்துட்டு இருக்கேன். எஸ், ஆமாம், பீட்டா ஃபிஷஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த பீட்டாக்கு ஏன் பீட்டான்னு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இவ்வளோ கலராக இருக்காங்களே, இந்த கலர் பேட்டர்ன்ஸ்க்கு என்ன ரீசன், ஸோ இவனுங்க எங்கேருந்து வந்தானுங்க, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை மொத்தமாக சேர்த்து ஒரே தொகுப்பாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எஸ், இது பீட்டா ஹிஸ்டரி. இதுதான் என் வரலாறு. பெரிய ராஜராஜ சோழ இவருக்கு ஒரு வரலாறு. ஆக்சுவலி நம்ம பீட்டா ஃபிஷஸ் இருக்கானுங்களே, நம்ம பசங்களோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்கிழக்கு ஆசியா. அதாவது தென்கிழக்கு ஆசியா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா, வியட்நாம் அண்ட் தாய்லாந்து. ஸோ இதுதான் அந்த காலத்தில் தென்கிழக்கு ஆசியா. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் தான் வந்து நம்ம பசங்க இருந்திருக்கானுங்க. அங்கே வந்து வயல்வெளிகள்லையும் சின்ன சின்ன குட்டைகள் தண்ணி தேங்கி இருக்கணும். அந்த குட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருந்திருக்கானுங்க. இவங்களோட குணாதிசயம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சண்டை போடுறது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம இப்போ வரைக்கும் அவங்களை ஃபைட்டர் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ள வந்து ஒரு 2 ஆண்மீன் இருக்குன்னா 2 ஆண்மீனுமே சண்டை போடுமா. ஸோ 2 ஆண்மீன்கள் சண்டை போடும்போது ஒரு ஆண்மீன் சாவர வரைக்கும் ஒரு ஆண்மீன் விடாதான். ஓகேங்களா, அந்த சண்டை எப்போ முடியும்னா ஒரு டெத்தில் தான் முடியும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு அக்ரெசிவான ஃபிஷ். ஸோ அதனால தான் தாய்லாந்து மக்கள் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பிளாக் கேட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பிளா அப்படின்னா மீன், கேட்னா கடிக்கிறது. ஸோ கடிக்கிற மீன் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டா அப்படின்னு சொல்லி நேம் மாற்றிருக்காங்க. ஸோ பெட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் இருக்காங்களே, அந்த ஒரு குழுவை வந்து குறிக்கிறது தான் பெட்டா அப்படின்ற நேம். ஸோ அதை தான் வச்சிருக்காங்க. ஸோ இவனுங்க நம்ம பசங்க வந்து எப்போ வெளியே வந்தானுங்க, எப்போ வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1800 காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக வரானுங்க. எதுலன்னா கேம்லிங் மீன்ஸ் சூதாட்டம் விளாட்றதுல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டானுங்க. என்னன்னா அந்த காலத்து மக்கள் என்ன பண்ணாங்க, 2 ஆண்மீனை பிடிச்சி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு சண்டை போட நம்ம பண்ண அதே சின்ன வயசில் பண்ண அதே தான் ஹார்லிக்ஸ் பாட்டில் போல் அவனுக்கு அந்த காலத்தில் ஒரு பாட்டில் வச்சு அதுக்குள்ளே சண்டை போட விட்டு எந்த மீன் ஜெயிக்குதோ அது மேலே பந்தயம் கட்டி விளையாடிருக்காங்க. ஸோ இதனால வந்து இவனுக்கு வந்து அதிகமாக பாப்புலர் ஆகிருக்கானுங்க. 1800 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ராமா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு அவருக்கு. ஸோ அதனால் பீட்டா கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அந்த காலத்தில் அவங்க வந்து அழகுக்காக வளர்க்கலாம். ஏன்னா அப்போ இருந்த பீட்டா ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் பேட்டர்ன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பழுப்பு நிறத்துலையும் ஒன்று பச்சை நிறத்துலையும் ரெண்டே கலரில் பேட்டர்ன் தான் இருந்திருக்காங்க. ஸோ சண்டைக்காக மட்டும்தான் இவங்க வளர்த்துருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறாரு. யாரும் பார்த்தா டாக்டர் கண்டார். ஸோ இவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. இவர் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகமாகறாங்க இந்த மாதிரி ஒரு மீன் வகை இருக்குது அப்படின்னு. இதுவே நாளடைவில் வந்து ரிசர்ச் பண்ண 1909 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் டெட் ட்ரிகன் அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்டா ஃபிஷஸ் வந்து அனலைஸ் பண்ணி அண்ட் ரிசர்ச் பண்ணி இதுக்கு வந்து ஒரு அறிவியல் நேம் வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்பெண்டர்ஸ். ஸோ பீட்டா ஸ்பெண்டர்ஸ்ன்றது தான் ஆக்சுவலி இவங்களோட ஃபுல் நேம். ஸோ இந்த நேம் வைக்கிறாரு. இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் மறி தான் நம்மளுக்கு பீட்டா. ஏன்னா ஸ்பெண்டர்ஸ்ன்றது என் வாயிலே வர மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பேரே மாறும். ஸோ இந்த கலர் பேட்டர்ன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் பிரீடிங் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். எப்படின்னா ஒரு அந்த காலத்தில் வந்து அந்த இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஃபுல் மூன், ஹாஃப் மூன் இந்த மாதிரி நீண்ட வால் வச்ச மீனுங்களாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து செலக்டிவாக ஒரே ஒரு பேட்டர்னில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரீட் பண்ண கிடைக்கிற கலர்ஸை வச்சு மேற்கொண்டு வந்து நான் செலக்டிவ் ப்ரீட் யூஸ் பண்ணும்போது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபுல் மூன், ஹாஃப் மூன், க்ரௌன் டைல், ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே.